பாம்பு கிரகம் அல்லது சாயா கிரகம் அப்படிங்கிற இந்த ராகு கேது அதனுடைய பலன்கள் எதை பொறுத்து மாறும்? அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருந்தாலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலோ அப்போ அந்த ராகு திசை அல்லது கேது திசை யோகமான திசை நீங்கள் சொல்ல முடியும். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ தனிச்ச கேது, இப்போ யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான பலன்கள் நம்ம சொல்ல முடியும். இப்போ தனிச்சு கேது இருந்தால் அந்த பலனை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ அந்த தனிச்சு கேது பார்க்குற இடத்தில் எந்த கிரகம், அந்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிருக்கா, அப்போ அப்படி ஆயிருந்தது அப்படின்னா அந்த நடக்கிற கேது திசை அல்லது ராகு திசை நல்ல அமைப்பை தரும். இது முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது, இப்போ ஆட்சி உச்சமான ஏதோ ஒரு கிரகம் கேது அல்லது ராகு பார்த்தாங்க அப்படின்னா அப்படி நடக்கக்கூடிய அந்த ராகு திசை அல்லது கேது திசை என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய திசையாக அமையும். ஆனால் முதல் சொன்ன மாதிரி வலுவான பலனை கொடுக்காது. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ராகு அல்லது கேது திசையானது நல்லபடியாக செல்லும்.